சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த 15 தினங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு விசித்திரமான கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க. சற்றேறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 8 கிரகங்களினுடைய அந்த அமைப்புகள் ஒன்று சேர்கிறது. இல்லை, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் சூரிய பகவான், சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், அப்புறம் புத பகவான் இல்லைங்களா, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரமும் இருக்குது. கூடுதலாக சந்திரனும் அதே இடத்துல வந்து இருக்கார். அதனுடைய நேர் சரியாக சமசப்தமத்தில் ஒரே கோட்டில் கேதுவும் வராரு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிரகங்கள், குரு நீங்களாக எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கையும் ஒரே நேர்கோட்டில் வருது. இது 15 நாட்கள் அப்படியே இருக்குது. இந்த சந்திரன் மட்டும் அப்படியே விலகி மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் தேதி அவர் வந்து அந்த சிம்மத்தில் வரும்போது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் மறுபடியும் வருது. அன்றைய தினம் கிரகணம் வேற வருது. இந்த 3ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம் வருது. எப்படியான ஒரு அமைப்பு சேருகிறது. இந்த கிரக சஞ்சாரத்தினாலே, இந்த கிரக நிலைகளினாலே சில பேருக்கு சில மாற்றங்கள், சில உயர்வுகள், சில வகையான தாழ்வுகள், சில பேருக்கு நல்ல யோகங்கள், சில பேருக்கு சில பணத்திலே சில விரயங்கள், அதே மாதிரி சில பேருக்கு பல நன்மைகளும், சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் ஏற்படுது. இதில் முக்கியமாக காற்றினுடைய ராசியில் இதில் எல்லாமே சேருகிறது. முதல்ல காற்று ராசியில் தான் அதிகமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது. இது கேது கிரஸ்தமாக வரக்கூடியது. அது வந்து ஃபைரி சைன், இது ஏரி சைன், அது ஃபைரி சைன். அதனால் காற்று சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி நெருப்பு சார்ந்த சில விஷயங்களினாலே சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த 15 நாட்கள் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. இதில் சில வகையில் பல நன்மைகளும் நமக்கு ஏற்படுது. கும்பராசிங்கிறதுனால காலப்புருட தத்துவத்தில் சில பேருக்கு 9, 11, 5 அதுமாரி நல்ல இடத்துல இருந்தால் அவங்களுக்கு சில குபேர யோகத்தையும் தருது. ஒரு சில பேருக்கு சில விரயங்களையும் தருது. அது என்னென்ன பலன் நமக்கு இருக்குது, எப்படி நம்ம அதுலேருந்து வழிபாடு செய்யணும், என்ன செய்யணும், இந்த சமயத்தில் எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல பல கிரகங்கள் சேர்க்கை. இதில் வந்து ராசிநாதன் 7ஆம் இடமாக இருந்து உங்களை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லைங்களா. இந்த சேர்க்கை அப்படிங்கிறது முதல்ல நன்மையா அப்படின்னா மிக மிக நன்மை. 9ஆம் இடத்துல உங்களுடைய முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவினுடைய சேர்க்கை. கேதுவினுடைய இதில் கிறிஸ்தத்தில் ஒரு கிரகணம் ஏற்படுது. அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் உண்டு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு புதிய மாற்றம் ஏற்படும். புதிய மாற்றம் நன்மை பயக்கக்கூடியதான ஒரு மாற்றம். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை, புதிய புதிய வகையான விருந்தினர்களினுடைய வரவு, அப்புறம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியதான புதிய வகையான உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தி பல முகவர்கள், புதிய முகவர்கள் உங்களை வந்து சேருவது, அப்புறம் வந்து புதிய செயல்பாடுகளை செயல்படுத்துவது. இதனால் பழைய விஷயங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானம் நிச்சயமாக வராது. உங்களுக்கு உண்டான திறமை, உங்களுக்கு உண்டான விஷயம், உங்களுக்கு உண்டான தனித்துவமான கேப்பபிலிட்டி, இதை வச்சு தான் நீங்கள் அடுத்து மேற்கொண்டு செல்லுவதனால இதனால் பழைய விஷயத்திற்கும் புதிய விஷயத்திற்கும் எந்த வகையிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சமாளிப்பீர்கள். அது ஒரு வகையான குதிரை ஓட்டம்னா இது ஒரு வகையான குதிரை ஓட்டமாக 2 குதிரைகளையும் சீராகவும் சமமாகவும் எந்த விதமான தயக்கமின்றியும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இப்போ வரக்கூடிய காலத்திலே அந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரிய வழிபாடு மிக மிக அவசியம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு 3ஆம் இடம் வலிமையான அவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் சில ரெஃப்ளெக்ஷன் வரும். கொஞ்சம் அவங்கலேருந்து கொஞ்சம் மன மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனம் மாறாமல் இருக்கணும். ஏன்னா மாற்றம் அப்படின்னு வர்றச்ச படிக்கிற மாணவர்களும் படிப்பு சார்லேருந்து சில மாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படும். அதனால் அந்த படிப்பிலே நிலைத்த தன்மை வரணுங்கிறதுக்காக
தனுசு ராசி குழந்தைகள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறதான ஒரு 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 பதிகம். இந்த பதிகத்தை யார் எழுதினா, எதற்காக எழுதுனாங்கன்னு கேட்டிங்கன்னா, குமரகுரு சுவாமிகள் அப்படிங்கிற அந்த சுவாமிகள் சரஸ்வதி அம்மன் மேலே புகழ்ந்து காஷி வாரணாசி க்ஷேத்திரத்திலே பாடியதான ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் பாடல், ஒரு பதிகம். இந்த சகலகலா வள்ளி மாலை இதை பாராயணம் செய்து வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை காதால் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கூட நன்மைகளே அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறதான இந்த விஷயத்தை குமரகுருபர்கள் வந்து சரஸ்வதி அம்மனுக்காக பாடினது செஞ்சு வந்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் முன்னேற்றமா ஏமாற்றமா அப்படிங்கிற தயக்கமே வேண்டாம். சர்வ நிச்சயமாக இது முன்னேற்றமாகவே அமையும். பல வகையில் உங்களுடைய பொருளாதார உயர்வு நிலைகள் ஏற்படும். ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணமாக கல்யாணம் ஏற்படும். சம்பள உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும். பல வகையான பல முக்கிய முடிவுகளை எடுத்து வாழ்க்கையிலே முன்னேற்றமும் அடைவீர்கள். சிவாய நமக.